ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நெறைய சர்ச்சைகள ஏற்படுத்திட்டு வந்தாலும், இப்போ வந்து எஸ்கேக்கும், சுதா கங்கராவுக்கும் ஒரு பிரச்சனை முற்றி இருக்கு. அத பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பராசக்தி படம் ஆரம்பத்துல ஜனநாயகன் கூட ரிலீஸ் ஆகுற மாரி இருந்தது. ஆனா, ஜனநாயகன் படம் சென்சார் சான்றிதழ் பிரச்சனையில இன்னும் நிலுவையிலேயே இருக்கிறதுனால, பராசக்தி படம் பொங்கலுக்கு அப்போ ரிலீஸ் ஆச்சு. அப்போ நல்ல வரவேற்பு பெற்று, அதுக்கு மேல கிட்டத்தட்ட 70 டேஸ்க்கு மேல நல்லா படம் ஓடி சக்சஸ் மீட்லாம் வச்சாங்க. அப்போ வந்து இது வந்து அ சிவகார்த்திகேயனோட லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து சுதா கங்கராவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ரீடிங்கே ஆர்டிஸ்ட்டுக்கா இருக்கட்டும், ஹீரோயினுக்கா இருக்கட்டும், இல்ல ஹீரோவுக்கா இருக்கட்டும் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்ட சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தோட பராசக்தி படத்தோட ப்ளூப்பர்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுல தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ரீடிங் இல்லாமயா நான் அமரன் படம், மதராசி படத்தெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சேன். இந்த படங்கள் எல்லாமே என்னுடைய லைஃபோட பெரிய அச்சீவ்மென்ட்டு. நீங்க எப்படி மேம் அப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளூப்பர்ஸ்லயே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க 2 பேத்துக்கும் சின்ன ஒரு கிளாஷ் இருக்கிறதுன்னு நல்லாவே தெரியும். அ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுதா கங்குராவ் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நானும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது, ஒரு நாலேட்ஜ் கிடையாது, ஒரு பேசிக் சென்ஸ் கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு காமெடி, அவங்க தான் அந்த செட்ல பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி காட்டிக்கிறாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள்ல சுதா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே சுதாவுக்கும், அ எஸ்கேவுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. படம் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஈகோ கிளாஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த படம் நடந்து முடிஞ்சதே ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, சுதாவுக்கும், எஸ்கேக்கும் அடிக்கடி அந்த ஒரு மூடுபனி மாரி ஒரு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட்டுக்கு அப்புறமேலு அது வெடிச்சிருச்சுன்னு சொல்லணும். ஏன்னா, பராசக்தி படத்தோட வெற்றிக்கு அப்புறமேலு சிவகார்த்திகேயன் தன்னுடைய வீட்ல வந்து ஒரு வாழை இல விருந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து சுதா வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்டது, இன்னும் வந்து நெட்டிசன்கள் ரொம்பவும் அத ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே வாழை இலையில ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்ட ஒரே ஆள் நம்ம சுதாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. சூரரை போற்று படத்தோட ஸ்கிரிப்ட கூட சுதா எங்கிருந்தோ சுட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் லீக் ஆயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெளிச்சு விட்டுட்டு போங்க.